பிடிக்கிறது மட்டும்தான் மீனவண்ட வேலையாக இருந்தது. கரைக்கு வர்றதுலேருந்து வலை தெரிக்கிறது, வலையை கட்டுறது, அதே மாதிரி மீன் விற்கிறது. அதிகளவான மீன்கள் இருந்தால் அது அறுவடைக்கு பின்னரான உற்பத்தி, கருவாடு, மாசி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டது பெண்கள். மீனவ பெண்கள் சம்பந்தமாக செயற்படுகின்ற அமைப்புகள் மிகவும் அரிதாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் எங்களுடைய பெண்கள் விசேடமாக 2000 ஆண்டில் தங்களுடைய கணவர் கைது செய்யப்பட்டதன் காரணமாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். விசேடமாக ஸ்ரீ விமுக்தி மீனவ பெண்கள் அமைப்பென்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு இருக்க வேணும். அவ்வாறு ஒரு மீனவ அமைப்பு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு மீனவ பெண்களாக ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது ஒருங்கிணைந்து அதற்கான தீர்வுகளை தேடி பயணிக்க முடியும் என்று அதன் ஒரு பெருபேராக தான் 2000ஆம் ஆண்டு அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. மீனவ தினம் அப்போ இன்றைய தினத்தில் கூட எங்கட தலைப்பாக அமைந்திருக்கிறது நீரியல் வளங்கள், காலநிலை நீதி, அதே மாதிரி நிலம் என்ற விடயங்களை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். மீனவ மக்களினுடைய வாழிடங்கள், அதே மாதிரி வாழ்வாதாரங்களை இட்டுக்கொள்கிற இடங்களை தான் எங்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வைக்குள் சுவீகரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. மீனவர்களுக்கு இந்த தினத்தை நாங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கின்ற ஒரு தினமாக நாங்கள் அங்கீகரித்திருக்கின்றோம். பெண் தீர்மானங்கள் எடுக்க முடியாது, அப்படி இல்லாவிட்டால் பெண்ணுக்கு இந்த விடயங்களை செய்ய முடியாது என்று சொல்லி ஏதோ ஒரு கலாச்சார ரீதியாக அல்லது ஏதோ ஒரு விடயத்தை எங்கள்ட தலைகளில் போட்டிருக்கிறாங்க. பெண் என்றால் என்ன செய்ய வேணும், உங்களை மாதிரி ரோட்டுக்கு இப்படி கத்த வேணும், அப்படி அதெல்லாம் பெண்ணிட ரோல் இல்லை. பெண்ணிட வகைப்பெறும் பெண்ணை வீட்டை கிளீன் பண்ண வேணும், புருஷனுக்கு சமைச்சு கொடுக்க வேணும், பிள்ளைகளை பராமரிக்க வேணும், நீ பிள்ளை பெற்று கொடுக்க வேணும், நீங்கள் என் ரோட்டுக்கு வாரீங்க, நீங்கள் என் கத்துறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பல சவால்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பாலினம் சமூக நீதிகள் தொடர்பாக கதைத்து வருகின்றோம். தீர்மானங்களை எடுக்கின்ற அந்த செயற்பாட்டுக்குள்ள குறைந்தது ஒரு 5 பேர் என்றால் 2 பேராவது பெண்ணாக இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் கூறி வருகின்றோம். ஸ்ரீ விமுக்தி மீனவ பெண்கள் அமைப்பென்ற ரீதியில் எங்களுடைய மாவட்டத்தில் மீனவத்துறை சார்ந்த பிரச்சனைகளை எடுக்கும் பொழுது எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய பெண்கள் விசேடம் எங்களுடைய அங்கத்தவர்கள் போராட்டம் செய்து அந்த கட்டமைப்புக்குள்ள அவர்கள் உள்வாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மீனவ கொள்கை என்றது இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. மீனவர்கள் என்ற வரைவிலக்கணம் மாற்றப்பட வேணும், அல்லது அதுக்கு புது ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கப்பட வேணும். அந்த வரைவிலக்கணத்துக்குள்ள மீனவ பெண்களும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றதை நான் கூறிக்கொள்கிறேன். தீர்மானங்கள் எடுக்கிற அந்த இடங்கள்ல மீனவ பெண்களினுடைய குரல் ஓங்க வேணும், அவர்களுடைய குரலுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.